ஹாய் தோழிகள் எல்லாருக்கும் வணக்கம். காலையில் இன்றைக்கி 5:30க்கு எந்திரிச்சேங்க. எந்திரிச்சு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு அடுப்படிக்குள்ளே போனேங்க. உலைய வச்சு அரிசல்லி போட்டுட்டு ஒரு அடுப்பில் பருப்பை வேக போட்டுட்டு காலை டிஃபனுக்கும் சைடில் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. காலை டிஃபன் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தாங்க செஞ்சேன். இது நல்லாயிருக்கும். சட்டுன்னு எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க 2 பேருமே காலை டிஃபன் சாப்பிட மாட்டாங்கங்க. ஸ்கூலுக்கு லேட்டாச்சுன்னு நான் தான் ஆளுக்கு ஒரு வாயாக ஊட்டி விடுவேன். ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்கு வயிறு ஃபில் பண்ணாதாங்க நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு வாயாக வச்சு ஊட்டி விட்டுப்புட்டு மத்தியானத்துக்கு லஞ்சும் சேர்த்தே நான் சமைச்சிருவேங்க. சமைச்சிட்டு கரெக்டாக டான்னு 10 மணி ஆனால் என்னோடய டைலர் கடைக்கு போயிடுவேன். நான் டைலர் கடைன்னு சொல்கிறேன், ஆனால் இது வந்து எங்களோட ஒரு சின்ன இடம். இது வந்து நான் டைலர் கடையாக வச்சுருக்கேன். இது தாங்க எங்களோட வீட்டை சுற்றியும் அந்த இடத்த சுற்றியும் வச்சுருக்க செடிகள், நெல்லிக்காய் செடி, வாழை மரம் எல்லாமே வச்சுருக்கேன். இதுதான் அந்த டைலர் கடை. இதை வந்து கிராமப்புறத்தில் நாங்கள் வந்து கொல்லைன்னு சொல்லுவோம். பார்த்துக்கங்க. எங்களுக்கு என்னென்ன மரங்கள் தேவையோ எல்லாமே இதில் வச்சுருக்கேன். முருங்கை மரம், வாழை மரம், எல்லா மரங்களுமே நான் இதில் வச்சுருக்கேன். அதோட நம்ம டைலர் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு கடையை திறந்தோடனே நான் கட்டிங் வேலையை தாங்க பார்ப்பேன். கட்டிங் வேலையை முடிச்சுட்டு ஸ்டிச்சிங் வேலை, அதுக்கடையில் கஸ்டமர் வந்து சாரீ ஓரம் தைக்க வருவாங்க. நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், பிடிச்சி கேட்பாங்க. இது ரொம்ப கிராமமும் கிடையாது, ரொம்ப டவுனும் கிடையாது. மினிமலான ஏரியா இது வந்து. அதனால் ஒரு நாளைக்கு 4 கஸ்டமர், 3 கஸ்டமர், 5 கஸ்டமர், சில நேரம் ஒரு 10 பேரும் கூட வருவாங்க. நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வராது. ஒரு ஆள் போக ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு வருமானம். அன்னன்னைக்கு என் பிள்ளைங்க வாங்கி கேட்குறத என்னால் வாங்கி கொடுக்க முடியும். நான் பெருசாக இதை வச்சு நான் மிச்சம் பண்ணலைனாலும் சேவிங்ஸ் பண்ணலைனாலும் என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான ஒரு திறமையை இந்த டைலரிங் எனக்கு தந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.